தீபாவளியை பற்றி இன்று நாம் பேச இருக்கிறோம். தீபாவளி அன்று மக்கள் அழகான அகல் விளக்குகளை ஏற்றுகிறார்கள், புது ஆடைகளை அணிகிறார்கள், பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை பரிமாறியும் தீபாவளியை கொண்டாடுகிறார்கள். நரகாசுரனை கிருஷ்ணர் வதம் செய்த நாளாக இந்த தீபாவளி கொண்டாடப்படுகிறது மற்றும் ராமன் அயோத்திக்கு சீதையுடன் திரும்பிய நாளாகவும் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இதை பற்றிய ஓர் ஆன்மீக விளக்கத்தை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதை பற்றிய ஒரு விளக்கம் தர வந்துள்ளார் நமது அன்பான சகோதரி பிரம்மகுமாரி ஸ்வர்ணலட்சுமி அவர்கள். இவர்கள் கடந்த பல ஆண்டு காலமாக ஆன்மீக சேவையில் இருக்கிறார். இவர் பல நல்ல நிகழ்ச்சிகளை சென்னையில் செய்து வருகிறார். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம தீபாவளியை பத்தி பேச இருக்கோம். தீபாவளி அப்படின்னா என்ன? வருடம் முழுக்க அதிகமான பண்டிகைகளை விழாக்களை நாம கொண்டாடி கொண்டே இருந்தாலும் எல்லாருமே மிகவும் எதிர்பார்ப்புடன் மிகவும் உற்சாகமாக வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல பண்டிகையாக இருப்பது தீபாவளி. சிறியவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லோருமே தீபாவளிக்காக அதிகமான ஏற்பாடுகளை செய்கின்றார்கள். அந்த தீபாவளி அன்று அணிந்து கொள்ளக்கூடிய ஆடைக்கு கூட அவ்வளவு முக்கியத்துவம், என்னுடைய தீபாவளிக்கு எடுத்த ஆடை இது, புதிய ஆடை இது என்று அதற்கு கூட அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. அன்று ஒரு நாள் தான் நம்ம வீட்டுல இருக்கிற அனைவரும் புத்தாடை அணிகிறோம்னு நினைக்கிறேன். ஆமா, தீபாவளி இதை 2 சொற்களாக நாம பிரிக்கலாம். தீபம் பிளஸ் ஆவளி. தீபம் என்றால் விளக்கு, ஆவளி என்பது வரிசை. வரிசையாக விளக்குகளை அல்லது தீபங்களை ஏற்றி வைத்து கொண்டாடுகின்ற திருநாள் தீபாவளி திருநாள். இதை நம்ம எப்போ கொண்டாடுறோம்? ஒரு வருஷத்துல ஐப்பசி மாசம் வரக்கூடிய அமாவாசை என்று இந்த தீபாவளி கொண்டாடப்படுகிறது. நரகாசுரனை கிருஷ்ணர் வதம் செய்த நாள், அதனால் நரக சதுர்த்தசி என்றும் இதை சொல்கிறார்கள். அந்த நரக சதுர்த்தசி அன்றைக்கும் நாம இந்த தீபாவளியை கொண்டாடுறோம். தீபாவளியையொட்டி பிரபலமான இந்த நரகாசுரன் கதை இருக்கு. நரகாசுரன் பார்த்தோம் என்றால் பூமியினுடைய மகன் என்று சொல்லப்படுகிறார். பூமாதேவியினுடைய மகனாகிய நரகாசுரன் பல தீய குணங்களுடன், அசுர குணங்களுடன் எல்லாருக்கும் பல தொல்லைகள் தந்து வந்ததால் அவரை ஸ்ரீகிருஷ்ணர் சத்யபாமாவினுடைய உதவியினால் வீழ்த்தி விடுகின்றார் அல்லது அழித்து விடுகின்றார்னு சொல்லணும். அப்போது உயிரை விடுகின்ற சமயத்தில் தன்னுடைய தவறான செயல்களுக்காக நரகாசுரன் மனம் வருந்தி திருந்தி சொல்வது என்ன என்றால், எனது தாயான பூமாதேவி எனது மரணத்தை கண்டு வருத்தப்படக்கூடாது, அதனால் என்னுடைய நான் உயிரை விடுகின்ற இந்த நாளை எல்லா மக்களுமே, பூமியில் இருக்கின்ற எல்லா மக்களும் தீபங்களை ஏற்றியும் புதிய ஆடைகள் அணிந்தும் எண்ணெய் ஸ்நானம், எண்ணெய் குளியல் செய்தும் பட்டாசுகளை வெடித்தும் மிகவும் பிரமாதமாக கொண்டாட வேண்டும் என்று வரத்தை ஸ்ரீகிருஷ்ணரிடம் கேட்கின்றான். அப்படியே அவரும் தருகின்றார். இதனால தீபாவளி ரொம்பவும் அற்புதமான முறையில் எல்லாராலும் கொண்டாடப்படுகிறது. இது பத்தி இன்னும் ஒரு கருத்தும் இருக்கு. ராமர் ராவணனை வென்று சீதையை அயோத்திக்கு கூட்டிட்டு வந்த நாளாகவும் இது கொண்டாடப்படுகிறது. மற்றும் சில கதைகள் கூட இருக்கு. இத பத்தி என்னென்ன கதைகள் இருக்கு? தீபாவளி ஏன் கொண்டாடுறோன்றத பத்தி என்னென்ன கதைகள் இருக்கு? பாரத தேசம் முழுக்க பார்த்தோம் என்றால் பலவிதமான கதைகளை, புராணத்தினுடைய பலவிதமான கதைகளை தீபாவளியுடன் இணைத்து சொல்கிறார்கள். இந்த ராமர் வனவாசம் எல்லாம் முடிந்து ராவணனையும் அழித்து விட்டு பிறகு வெற்றியுடன் சீதையோடு அயோத்தி திரும்பின நாள். சீதை, ராமர் மற்றும் சீதையை மக்கள் வரவேற்கிறார்கள். இந்த ஒரு பட்டாபிஷேக திருநாளாகவும் மீண்டும் அவர் அரியணை ஏறுகின்ற நாளாகவும் தீபாவளியை சொல்றோம். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ராவண் லீலா, ராவண் லீலா அப்படி சொல்லிட்டு ராமருக்கும் ராவணனுக்கும் ராவணனுடைய உருவ பொம்மையை வைத்து எரிப்பது, அல்லது ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையில் போர் நடக்கிறது, ராமர் ராவணனை அழிக்கின்றார். இந்த மாதிரியும் நிகழ்ச்சிகள் வட மாநிலங்கள்ல செய்யப்படுகின்றன.
ராவணன் என்று பார்த்தோம் என்றால் ஒரு தீய விஷயங்களினுடைய அம்சம்தான் ராவணன் என்பது. தீமையை நல்லது வெற்றி கொள்கின்றது. இந்த தாத்பரியத்தை தான் ராம்லீலா என்ற நிகழ்ச்சி நமக்கு உணர்த்துகிறது. இன்னொன்னு சொல்லும் பொழுது, மகாபலி ராஜா என்றவன் பூமியில் இருக்கின்ற எல்லா மக்களையும், அதாவது தேவர்கள், எல்லா தேவர்களையும் கூட சிறைப்பிடித்து விட்டான். இப்படி ஒரு கதை இருக்கு. ஸ்ரீ லக்ஷ்மி உட்பட எல்லா தேவர்களையும் இந்த மகாபலி ராஜா சிறைப்பிடித்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பொழுது இவர்களை எல்லாம் மீட்பதற்காக வாமனர் என்ற அவதாரம், அதாவது வாமன அவதாரம் பார்த்தோம்னு சொன்னா சிறிய ரூபத்துல இருப்பாரு. ரொம்ப சின்னவர். இவரால் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கும் பொழுது 3 அடி நிலம், உன்னுடைய கால்னால 3 அடி நிலம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு மகாபலி நினைப்பான். அவனுடைய அகங்காரத்தை வீழ்த்தும்படியாக 1 அடியினால் இந்த பூமியையும் இன்னொரு தன்னுடைய காலடியினால் முழு ஆகாயத்தையும் அளந்ததாகும். 3ஆம் அடியை எங்கே வைக்க என்று கேட்பார். அப்போது தன் அகம்பாவம் எல்லாம் அழிந்து போய் என் தலைமையில் வைத்து விடுங்கள் என்று சொல்வான். அப்படியே அவர் அவனை அழித்து விடுவார். இது கதை. இதனுடைய உட்பொருள் என்னன்னு எடுத்துக்கணும்னா, கெட்ட விஷயத்தை அழிப்பது என்பதும் சாதாரணமான ஒன்று கிடையாது. அதையும் எல்லாராலையும் செய்யவும் முடியாது. அதை அழிக்கக்கூடியவரிடம் தூய்மையின் சக்தி என்பது இருக்கணும். சிறு ரூபத்தில் கண்களுக்கு தெரியாதவராக ஒளி புள்ளியாக இருக்கின்ற இறைவன் பரம்பொருள் உலகத்தில் ஆதிக்கத்தை செலுத்துகின்ற அசுர குணங்களை தன் சக்தியினால் அழித்து விடுவதன் அடையாளம் என்றும் இதை சொல்லலாம். இன்னொரு கதை பார்த்தோன்னு சொன்னா, பிருது என்ற மன்னன் இந்த பூமியை ரொம்ப நல்ல முறையில ஆட்சி செய்து வந்தான். உண்மையில பிருது என்பது ஸ்ரீமன் நாராயணனுடைய ஒரு சொரூபம் தான். அந்த பிருது என்பத ராஜாவினுடைய பெயர்னாலதான் பிருத்துவி என்று கூட ஒரு பூமி தாய்க்கு ஒரு பெயர் இருக்கு. அந்த பிருதுவனுடைய ராஜ்யத்தில் பார்த்தோம் சொன்னா, அதாவது நாராயணனின் ராஜ்யத்தில் பார்த்தோம் என்றால், பூமியானது மிகவும் சந்தோஷமாகவும் செல்வ செழிப்புடனும் குணங்கள் எல்லாம் நிரம்பிய நிலையிலும் எல்லா கலைகளில் சிறந்த நிலையிலும் விளங்கினது. ஒரு காலத்தில் அப்படித்தான் இந்த உலகமானது திகழ்ந்து வந்தது. சாந்தியும் சந்தோஷமும் ஆனந்தமும் தெய்வீக குணங்களும் மேலோங்கி இருந்த ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீமன் நாராயணனுடைய ஆட்சியை அந்த தீபாவளி, அவர்கள் அரியணை ஏறுகின்ற நாளையும் இந்த தீபாவளி நாள் குறிக்கின்றது. அடுத்தது, இந்த தீபாவளி வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு விதமா கொண்டாடுறோம். இப்ப வட மாநிலங்கள்ல இதை எப்படி கொண்டாடுறாங்க? தென் மாநிலத்துல அல்லது தமிழகத்துல பரவலாக பார்த்தோன்னு சொன்னா, தீபாவளி என்று எண்ணெய் குளியல் நாம செய்யறோம். முதல்ல நான் தென் மாநிலங்கள்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ கங்கா ஸ்நானம் என்று அதை அன்று நாம் சொல்றோம். நாம் குளிக்கின்ற அந்த நீரை கங்கை நீராக பாவித்து அந்த கங்கா ஸ்நானம் என்று அன்று சொல்றோம். அதை நீராடின பிறகு புத்தாடைகள் உடுத்திக்கிறோம், பட்டாசுகள் வெடிக்கிறோம், இனிப்புகளை செய்து வைத்து இனிப்புகளை நண்பர்களுடனும் உற்றம் சுற்றத்தினுடனும் நாம பரிமாறிக்கொள்கின்றோம். கங்கா ஸ்நானம் ஆகிற்றா என்ற கேள்வியை மக்கள் கேட்பார்கள். தீபாவளி என்று அதான் எல்லாரும் கேட்பாங்க. இந்த மாதிரி நாம இங்க தீபாவளி கொண்டாடுறோம். வட மாநிலத்துல 5 நாட்கள் தீபாவளி கொண்டாட்டம் மிகவும் கொண்டாட்டமாக செய்யப்படுகிறது. அந்த முதல் நாள் தன்தேரஸ் என்ற பெயரில் செய்கிறார்கள். மறுநாள் சோட்டி தீபாவளி என்ற பெயரில் செய்கின்றார்கள். 3வது நாள் படி தீபாவளி அல்லது பெரிய தீபாவளி என்ற பெயரிலும், 4வது நாள் ரூப் சௌதாஸ் என்ற பெயரிலும், 5வது நாள் பாய் தூஜ் என்று சகோதரர்களை கௌரவிக்கின்ற ஒரு நாளாகவும் கொண்டாடுகின்றார்கள். இப்படி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 5 நாட்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில வட மாநிலங்கள்ல தீபாவளியானது செய்யப்படுகிறது. இப்ப வட மாநிலங்கள்ல எப்படி 5 நாட் கொண்டாடுறோம்னு சொன்னீங்க. மத்தபடி அவங்க இந்த புதுசா கணக்கு எழுதுறது, இந்த மாதிரி புது தீபங்களை ஏத்துறது, இது வட மாநிலங்கள்ல நம்ம அதிகமா பாக்குறோம். இந்த அவங்க செய்யக்கூடிய இந்த சம்பிரதாயங்களை பத்தி நீங்க கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ வட மாநிலத்துல பார்த்தோம்னு சொன்னா,
இங்க நாம செய்யாத, அதாவது தென்னகத்துல அல்லது தமிழகத்துல செய்யாத சில முறைகள், வழிமுறைகள் அங்கே மேற்கொள்ளப்படுகின்றன. தீப தானம் அவர்கள் செய்யறாங்க. அதை அவசியம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் நினைக்கிறாங்க. அதை ஒரு புண்ணிய காரியமாக, புண்ணிய செயலாக கருதி தீபாவளிக்கு முன்னால் அந்த தீபதானத்தை செய்கின்றார்கள். முதலில் தீபம் ஏற்றுவதன் விளக்கமே, தீபம் அகல் விளக்கு பார்த்தோம்னு சொன்னா, அகல் இல்லையா, மண்ணால உருவாக்கப்பட்ட அகல் இந்த மனித உடலை குறிக்கின்றது. அழியும் உடல், அதில் ஏற்றப்பட்டிருக்கின்ற சுடர், தீப சுடர் இந்த உடலில் இருக்கின்ற அழிவற்ற சக்தியான ஆத்மாவை, உயிர் சக்தியை உணர்த்துகிறது. அதனால் தீபம் ஏற்றுவதன் அடையாளம் அல்லது நோக்கம் என்னன்னா, ஒவ்வொரு மனிதனும், அதாவது ஜீவாத்மாவும் தான் ஒரு அழிவற்ற சக்தி என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஞான பிரகாசம், ஞானத்தின் தெளிவு, ஞான தீபமானது ஒவ்வொருவரின் இதயத்திலும் சிந்தனையிலும் ஏற்றப்பட்டு விட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் லக்ஷ்மியின் வருகை என்பது அடுத்தது நடக்கும். லக்ஷ்மி என்பது தெய்வீக குணங்களின் வருகை அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் முன்பே சொன்னது போல கலியுக இறுதியில் அசுரத்தனங்களின் ஆதிக்கத்தில் உலகமும் மக்களும் சிக்கி இருக்கின்ற நேரத்தில் கடவுள், தூய்மை கடல் ஞான தீபத்தை ஏற்றி விடுகின்றார். நரகாசுரன் பத்தி சொல்லும் பொழுது அந்த பேரை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். நரன், அசுரன். நரன் மற்றும் அசுரன். நரன்னா யாரு? மனிதன். கரெக்ட். மனிதனிடம் அசுர குணங்கள் மேலோங்கி இருக்கின்ற நிலை, அது நரகாசுரன். இந்த நரகாசுரன் ஆட்சி பண்ண ஊருக்கு பிரக்ஜோதிஷபுரம் என்று ஒரு பெயரை சொல்கிறார்கள். அப்படின்னா என்ன? வெறும் ஜோதிஷபுரம் சொல்லியிருக்கலாம். பிரக்ஜோதிஷபுரம், அதாவது தான் ஒரு அணையாத தீபம், ஆத்மா என்பதை மனிதன் மறந்து விடுகின்றான். அழியக்கூடிய உடலாக தன்னை கருதி விடுகின்றான். அந்த நிலை ஓங்கிவிடும் பொழுது எல்லா இடத்திலும் தீய குணங்களின் ஒரு பாதிப்பு அதிகமாக ஏற்பட்டு விடுகிறது. தன்னுடைய உண்மையான குணங்களான அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, ஆனந்தம், ஒற்றுமை, தூய்மை, இவை எல்லாவற்றையும் இழந்துவிட்டு மனிதன் அஞ்ஞானத்தின் இருளில் தவிக்கின்ற ஒரு காலகட்டம். இது நரகாசுரனுடைய ராஜ்யம் அல்லது ஆட்சி. இதை வீழ்த்துவதற்கு ஞானம் என்ற சக்தி தேவைப்படுகிறது. அதை தருபவர் இறைவனான பரம்பொருள், பரமாத்மா. தீபதானம் செய்வதன் நோக்கம் என்னன்னு சொன்னா, தான் ஒரு ஏற்றப்பட்ட தீபமாக, அதாவது தனக்கு கிடைத்துவிட்ட ஞானத்தை தன்னுடன் நிறுத்தி கொள்ளாமல், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த ஞான செல்வத்தை மற்ற அனைவருக்குமே, தனது சகோதர ஆத்மாக்களுடன் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் ஞான தானம் செய்ய வேண்டும். அதுதான் இந்த தீபதானம் உணர்த்துகின்றது. இது மட்டும் இல்லாம வீட்டை முதலிலேயே நாம சுத்தப்படுத்திடுறோம். வீட்டை சுத்தப்படுத்துவது புறச்சுத்தம் இல்லையா? ஆனால் இங்கே லக்ஷ்மி வருவதற்கு முன்னால் வீட்டை சுத்தப்படுத்துவது, அதுபோல அகச்சுத்தம், உள்ளுக்குள்ளே நம்முடைய உள்ளுணர்வு, அதாவது விருத்தின்னு சொல்றோம். ஆங்கிலத்தில் ஆட்டிடியூட் என்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். உள்ளுணர்வு சுத்தமாக இருந்துவிட்டால் நம்முடைய சிந்தனைகள் சுத்தமாக ஆகும். சிந்தனைகள் சுத்தமாக இருந்தா நம்மிடமிருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகளும் நம்முடைய செயல்களும் கூட எல்லாமே தூய்மையாக இருக்கும். இந்த தூய்மை எந்த இடத்துல இருக்கோ தானாகவே லக்ஷ்மி என்ற புற செல்வம், பொருட்செல்வம் நம்மை தேடி ஓடி வரும், நம் பின்னால் வரும். இதுதான் சுத்தப்படுத்துவதும் லக்ஷ்மியை அழைப்பதும் இதனுடைய பொருளாக நாம எடுத்துக்கலாம், அடையாளமாக நாம எடுத்துக்கலாம். இதை தொடர்ந்து கணக்கு வழக்குகள் பற்றி சொல்லும் பொழுது வியாபாரிகள் என்ன பண்ணலாங்கன்னு சொன்னா, அந்த ஒரு பழைய வருட கணக்கை அன்று முடித்து விட்டு
புதிய கணக்கை ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே ஒரு வியாபாரி அன்றைய நாளுடைய வியாபாரத்தை முடிப்பதற்கு முன்னால அன்றைய லாப நஷ்ட கணக்கையும் கையிருப்பையும் சோதிச்சு பார்த்து பிறகுதான் அவருடைய கடையை மூடுவார். மூடுவார். ம். இங்க கணக்கு என்பது கர்மங்களின் கணக்குன்னு நாம எடுத்துக்கணும். நாம அன்றன்றைக்கு செய்யக்கூடிய கர்மங்கள் நற்கர்மங்களாக நல்ல செயல்களாக இருந்ததா என்று நாம் உறங்க போவதற்கு முன்னால் சோதிக்கிறது நல்லது. சோதிச்சு பார்த்து அதில் ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னு சொன்னா அதை இறைவனிடம் ஒப்படைத்து மேற்கொண்டு திருத்தத்தை வாழ்க்கையில கொண்டு வரணும். இது ஒரு வருடத்துல தீபாவளி அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் செய்வதற்கான விஷயம் இல்லை. தினந்தோறுமே நம் வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கான ஒரு விஷயம். இதுதான் கணக்கு வழக்கினுடைய ஒரு இப்ப நீங்க விளக்கம். அசுரர்களை பத்தி பேசுற போது அவங்க கிட்ட தீய குணங்கள் இருந்ததுன்னு சொன்னீங்க. இந்த தீய குணங்கள்ல இருந்து நாம எப்படி நம்மள விடுவித்துக் கொள்வது? அதாவது எந்த ஒரு குழந்தையும் பிறக்கும் பொழுது அந்த குழந்தை எந்த தவறையும் செய்வது கிடையாதுன்னு நம்ம சொல்றோம். அது காலப்போக்குல அது வளரக்கூடிய சூழ்நிலையில அந்த தவறுகள் ஏதோ ஒரு சூழ்நிலைகளுக்கு அடிமையாகி மனிதர் தவறுகள் செய்கிறார்கள்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி உண்மையில பார்க்கும் பொழுது எந்த ஒரு ஆத்மாவுமே கெட்டது தீயது என்று நாம சொல்லுவதற்கே இல்லை. உண்மையில் ஒவ்வொரு ஆத்மாவும் நல்ல குணங்களை மட்டுமே தன்னகத்தில் வைத்திருக்கிறது. தன்னுடைய இயல்பான இயற்கையான குணங்களாக ஆத்மாவிடம் 7 குணங்கள் இது போல இருக்கு. அது என்னன்னா ஞானம், அதாவது தன்னை பற்றிய ஒரு தெளிவு. அதை தொடர்ந்து தூய்மை, உள்ளூர தூய்மையாக இருப்பதை உணர்த்துறது. ஞானம் இருந்துவிட்டால் தூய்மை தானாகவே ஏற்படுகிறது. அந்த தூய்மை என்பது இருக்கும் பொழுது அது ஒரு தாய் போலன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா இருக்கிற இடத்துல குழந்தைகள் தேடி வரது மாதிரி தூய்மை அப்படிங்கிற அம்மா இருக்கும் பொழுது அன்பு, அமைதி, மகிழ்ச்சி என்ற அடுத்தடுத்த குணங்கள் அந்த இடத்துல நிரம்பி இருக்கும். அன்புன்னு சொன்னா சரீரத்துல, அதாவது தேகத்தை பார்த்து அன்பு செலுத்துவது அல்ல, ஆத்மா என்று உணர்ந்து அன்பு காட்டுறது. தன்னலமற்ற அன்புன்னு சொல்றீங்க. ஆமா, தன்னலமற்ற அன்பு. நம்ம இந்த பாரதியார் பாடல்ல கேக்குறோம் இல்லையா, பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சேன்னு சொல்றாரு. பகைவனுக்கு அருளக்கூடிய பண்பு எப்போ வரும்? அந்த உடலை பார்க்கும் பொழுது தோற்றத்தை மட்டும் பார்த்தோன்னு சொன்னா வெறுப்பு வரலாம். அவர்களை பார்க்கும் பொழுது ஒரு கடுமையான உணர்ச்சிகள் மனதிற்குள் தோன்றலாம். ஆத்மா என்று பார்த்து விட்டால் அவர்களை நாம மன்னித்து விடுவோம், கருணையுடன் நோக்குவோம், மனதார மன்னித்து விடுவோம், அன்பு பாராட்டுவோம், அரவணைத்துக் கொள்வோம். செய்த தவறுகளை அவர்களும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய, அதாவது நம்மிடமிருந்து சுபமான சிந்தனைகளை அவர்களுக்காக உருவாக்குவோம். அந்த மாதிரி ஆன்மீக அன்பு தான் இந்த ஆத்மாவோட குணம். இதற்கு எதிர்மாறாக எப்ப எல்லாம் நாம நடந்துக்கிறோமோ யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா அந்த நேரத்துல நமக்கே நம்மை பிடிப்பதில்லை. அதைத்தான் மனிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா மனசாட்சி உறுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மனசாட்சி, மனம் சாட்சியாக இருந்து பார்த்தால் அதற்கு உறுத்தல் ஏற்படுகிறது. ஏனென்றால் தன் இயல்பான குணமான அன்பை விட்டுவிட்டு அடுத்தவர்கள் மீது எரிச்சல் படும் பொழுதோ, வெறுப்பு காட்டும் பொழுதோ, ஒரு சிடுசிடுப்பை காட்டும் பொழுதோ நாம் மட்டும் மகிழ்ச்சி அடைகிறோமா என்ன? இல்ல இல்லையா? நம்முடைய மகிழ்ச்சியை நாம இழந்துடுறோம். சோ அதை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம் ஆத்மாவின் உண்மையான குணங்கள் இவைதான் என்று. சோ இப்ப நம்ம தீபாவளி பத்தி பேசுறோம். அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு தீமையான குணங்கள்ல இருந்து வெற்றி அடைவதை தான் குறிக்குதா தீபாவளி? கண்டிப்பாக அப்படிதான் நம்ம சொல்லணும். என்றால் ஞான தீபம் ஏற்றும் பொழுது வெளியில் ஏற்றக்கூடிய தீபத்தை ஏற்றுவது ரொம்ப சுலபம். அதுவும் இன்றைய விஞ்ஞான வளர்ச்சி நிறைந்த காலகட்டத்தில் அகல் விளக்குகள் கூட அதிகமாக ஏற்றப்படுறதில்ல. மின்சார விளக்குகளை விதவிதமான வண்ணங்கள்ல நாம உருவாக்கி அதை வைத்து வீடுகளை அலங்காரம் செய்துடுறோம். ரொம்ப சுலபமான ஒன்றாக ஆகிவிடுகிறது. ஒரு ஸ்விட்சை தட்டினால் போதும், அப்படி இருக்கு. ஆனால் உண்மையில் இந்த தீபம் உள்ளுக்குள் ஆத்ம உணர்வை நாம்
நமக்குள்ளே கொண்டு வருவதனுடைய அடையாளம்தான். ஆத்மா என்று நான் என்னை உணரும் பொழுது, புரிந்து கொள்ளும் பொழுது, எனது குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்கள் எல்லாம் யார், அவர்களையும் நான் ஆத்மா என்று பார்க்க தொடங்குவேன். என் குடும்பத்துல மாமியார், மாமனார், சகோதரர்கள், துணைவர், குழந்தைகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அல்லது நான் வேலை பார்க்கும் இடத்தில் என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே யார்? ஆத்மாக்கள். நான் இறைவனின் குழந்தை, ஒரு ஆத்மா எனும் பொழுது அவர்களும் எந்த ஜாதியை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த மொழியை பேசுபவராக இருந்தாலும், எந்த தேசத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றுபவராக இருந்தாலும் எல்லாருமே இறைவனுடைய குழந்தைகள். நாம் அனைவரும் ஆத்மாக்கள். இந்த தீபம்தான் ஞான தீபத்தை ஏற்றுவது. இதை ஏற்றினோம்னு சொன்னா, அதாவது இந்த ஒரு தெளிவை தனக்குள் கொண்டு வந்துவிட்டோம் என்றால், தன்னையே நாம் சுகமயமானவர்களாக ஆக்கிக் கொள்வோம், மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக ஆக்கிக் கொள்வோம், நம்மை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக ஆக்குவோம். எந்த இடத்திற்கு போனாலும் அமைதியின் தூதுவர்களாக நாம் விளங்குவோம். இந்த தேசத்தை, பாரதத்தை மட்டுமல்ல, முழு உலகத்தையுமே சுகமயமானதாக ஆக்குவோம். அதற்கான ஒரு பிரகாசத்தை தருகின்ற இனிமையான நாள் தீபாவளி நாள். பழைய கணக்குகள், தேவையற்ற குணங்களை பட்டாசு வெடிப்பது போல வெடித்து நாம் எரித்து விடுகின்றோம், பஸ்மம் செய்து விடுகின்றோம். அதற்கான நல்ல நாளும், தன்னுள் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நாளும் தீபாவளி நாள் என்று நாம் சொல்லலாம். இப்ப இன்னும் ஒரு விதமான கருத்து கூட இருக்கு. விஷ்ணு லக்ஷ்மியை மணந்த நாள்னு கூட சொல்றாங்க தீபாவளியை. அப்ப அந்த வைகுண்டத்தை பத்தியும் இந்த லக்ஷ்மி நாராயணனை பத்தியும் நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா? முன்பே சொன்னது போல அந்த பிருது என்ற ராஜா விஷ்ணுவின் அம்சம் அல்லது சொரூபம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த மாதிரி ஸ்ரீ லக்ஷ்மி மற்றும் ஸ்ரீமன் நாராயணன் என்பவர்கள் மனித குலத்தினர் அடைய வேண்டிய ஒரு உயர்ந்த லட்சியத்தின், உன்னதமான லட்சியத்தின் சின்னமாக திகழ்கிறார்கள். எப்படி இருக்கணும் அப்படின்னா, லக்ஷ்மி போல இருக்காங்க அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு சொல்றாங்க. லக்ஷ்மி போல் இருப்பது அப்படின்னா என்ன? வெளியில் மட்டும் அழகாக இருப்பது அப்படிங்கிறது இல்ல, உள்ளூர குணங்கள் என்ற தெய்வீக தன்மை நிறைந்தவராக, ஆன்மீக தன்மை நிரம்பி இருக்கிறது தான் ஸ்ரீ லக்ஷ்மியினுடைய ஒரு நிலை. அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஸ்ரீ லக்ஷ்மி இந்த மாதிரி வார்த்தையை பேசுவாங்களா? ஸ்ரீ லக்ஷ்மியாக இருப்பவர் இந்த மாதிரி எண்ணத்தை தனக்குள் உருவாக்குவாரா என்ற சோதனையை குறைந்தபட்சம் ஓரிரண்டு முறையாவது நாம் நமக்குள் ஒரு நாளில் ஓரிரு முறையாவது சோதித்து பார்த்தோம் என்றால், நம்முடைய நடவடிக்கைகள்ல, பழக்க வழக்கத்துல மிக நல்ல மாற்றம் மற்றும் முன்னேற்றம் ஏற்படும். சோ நரனிலிருந்து நாராயணர் என்றும், நாரியிலிருந்து லக்ஷ்மி என்றும் சொல்லப்படுகிறது. அந்த உன்னத நிலையை நாம் கண்டிப்பாக அடைய முடியும். அதனாலதான் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் பாலாரும் நெய்யாரும் பெருக்கெடுத்து ஓடினது. வைகுண்டத்தில் வாழ்ந்தார்கள். வைகுண்டம் என்பது மேலே இல்லை, இந்த பூமிதான் நாம் வாழ்கின்ற இடம். தெய்வீக குணங்களுடன் நாம் வாழும் பொழுது வைகுண்ட லோகமாக, ஸ்வர்க்கமாக, இனிமையான இடமாக மாறிவிடுகிறது. ரொம்ப அழகா சொன்னீங்க சிஸ்டர். ஆக்சுவலி நமக்குள்ள இருக்கிற தீய குணங்கள் எல்லாம் மறைந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நல்ல குணங்கள் வரும் பொழுது இந்த உலகமே மாறுகிறது. ரொம்ப அற்புதமான ஒரு தீபாவளிக்கு ஒரு ஆன்மீக விளக்கத்தை கொடுத்தீங்க. அடுத்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி ஒரு பண்டிகையை பத்தி நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம். ஓம் சாந்தி.